தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்வரது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலேயும் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை நம்ம இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான், ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இதைத்தான் இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஆராயப் போகிறோம். பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று உண்மையுள்ள மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, நான் பரிபூரணமான ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் மிகுந்த ஆவலோடு தேவனிடத்திலிருந்து அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவரும் நமக்கு பரிபூரண ஆசீர்வாதத்தை, எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாக நமக்கு கொடுப்பேன் என்று அவர் இந்த வசனத்தின் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணுறார். எப்பொழுதுமே நீங்கள் வேதத்தை ஆராயும் போது ஒரு உண்மையை மனதிலே ரொம்ப தெளிவாக நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், ஒரு நிபந்தனை இல்லாமல் தேவன் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பதாக அவர் வாக்கு பண்ணுவதே கிடையாது. இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள், பரிபூரண ஆசீர்வாதம் எப்படி வரும்? உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் ஆண்டவர் அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். அப்போ ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை சொல்கிறார், நீங்கள் உண்மையாக இருங்க, அப்பொழுது நீங்கள் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. தேவனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வரப்போகிறது, அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த பரிபூரண ஆசீர்வாதம் என்றால் அது என்ன என்பதை நம்ம வேதத்தில் ஆராயும் போது சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று அந்த வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவரிடத்தில் இல்லாத ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. எல்லா ஆசீர்வாதமும் தேவனிடத்தில் நிறைவாக இருக்கிறது. இங்கே என்ன ஆசீர்வாதத்தை சொல்கிறாரு? நமக்கு பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும்
ஆண்டவருடைய சமூகத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை உலகத்தில் போய் தேடினா அது கிடைக்காது, மனுஷர்களிடத்தில் தேடினா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம்தான் அந்த பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பத்தையும் நீங்கள் பெற முடியும். நான் சொல்லுகிறேன், வசனத்தின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன், ஒரு மனுஷனுக்கு, ஆமேன் ஸ்தோத்திரம், உண்மையுள்ள மனுஷனுக்கு அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்னா, ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது பரிபூரண ஆசீர்வாதம்னா நிறைய பணம் கொடுப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அது மாத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடையாது. ஐஸ்வர்யம் என்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரே ஒரு பார்ட், அவ்வளோதான். ஆனால் அதை விட எத்தனையோ வேறு நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஐஸ்வர்யம் நிறைய வைத்திருக்கிற மனுஷர்களுக்கு அவங்களுக்கு உள்ளத்தில் என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை, ஆனந்தம் இல்லை, பேரின்பம் இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழ்வது தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். சந்தோஷத்தை உலகத்தில் தேடினா கண்டுபிடிக்க முடியாது. பேரின்பத்தை நீங்கள் உலகத்தில் தேடினா கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரம்தான் அது கிடைக்கும். கர்த்தரிடத்தில் அதை தேடும்போது நீங்கள் அந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை, நித்திய பேரின்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரிபூரண ஆசீர்வாதம் என்பது பரிபூரண ஆனந்தமும் நித்திய பேரின்பமாக இருக்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும்? கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்றைக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், நித்திய பேரின்பம் பெறாமல் உங்கள் இருதயத்துக்குள்ளே கவலை, பிரச்சனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் வந்து நீங்கள் இன்றைக்கி மிகவும் நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலையும் கூட கர்த்தர் உங்களுக்கு பரிபூரண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் தர விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை தேட வேண்டும், ஆண்டவரிடத்திற்கு வர வேண்டும். அவராலே மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ரெண்டாவது நம்ம படிக்கும் பொழுது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் எங்க சொல்றாருன்னு அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்கலாம். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரண ஆசீர்வாதம், அவருடைய பரிபூரண ஆசீர்வாதம் என்று சொல்லும்போதே வேதம் சொல்லுகிறதே, அவருடைய பரிபூரணத்தினால நீங்கள் கிருபையின் மேல் கிருபையை பெறுவீர்கள். இது தேவனுடைய சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? கிருபை பெறுவது. தேவனிடத்திலிருந்து கிருபையின் மேலே கிருபையை பெற்றுக்கொண்டே இருப்பது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிபூரண ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சா மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியும். தேவனிடத்திலிருந்து நமக்கு கிருபை கிடைக்கணும். பைபிளில் நிறைய மனிதர்கள் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்ற மனிதர்களை பார்க்க முடியும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, கர்த்தரிடத்திலிருந்து கிருபை கிடைத்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை பெற்றவங்க எல்லாருமே ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் உம்முடைய கிருபையை பெற வேண்டும், கிருபையை பெற வேண்டும். நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுனால, அந்த கிருபையினால் அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்ன? ஒரு பெரிய அழிவிலிருந்து அவன் தப்பு வைக்கப்பட்டான். அவன் மாத்திரமில்லை, அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டது. யாரெல்லாம் தேவனிடத்திலிருந்து கிருபை பெறுகிறார்களோ அவர்கள் அழிவிலிருந்து காக்கப்படுவார்கள், பெரிய அழிவிலிருந்து காக்கப்படுவார்கள். நீங்கள் இந்த நாட்களில் கிருபை பெற வேண்டியது அவசியம். தேவனிடத்திலிருந்து நீங்கள் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு பூரண ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அது அவருடைய பரிபூரணத்தினால உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? கிருபை கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது. இந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ரொம்ப ஒத்தாசையாக இருக்கும். பலவீன நேரத்தில், வியாதி நேரத்தில், கஷ்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டுடைய கிருபை நம்மளை தாங்கும். அவருடைய கிருபை நம்மளை பெரியவர்களாக மாற்றும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.
அவருடைய கிருபையினால தான் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்போம். புலம்பலின் புஸ்தகத்தில் படிக்கும்போது நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபை. இன்றைக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் நல்லா பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் திறமையானவர்களும் ஞானமானவர்களும் படித்தவர்களும் நல்ல உலகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருக்கிற பல மனிதர்கள் திடீரென்று நிர்மூலமாய் போகிறார்கள், அழிந்து போகிறார்கள். இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு பார்க்க முடியலை. நல்லா இருந்தவங்க திடீரென்று இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறாங்க, அழிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய கிருபையை பெற்றிருந்தால் அந்த கிருபை பெற்ற மனிதன் தேவனால் பாதுகாக்கப்படுவான். அப்போ பரிபூரண ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய கிருபை. இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு மூன்றாவது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் என்னன்னா, ஆமென், ஜீவனை பரிபூரணமாக கொடுக்க வந்தேன். நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்பட வந்தேன். தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதம் என்னன்னா, தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவன். பிசாசு எப்போவுமே ஒரு மனுஷனை அழிக்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பான். குறுக்கிடுகிறதுல, நம்மளை துன்புறுத்துறதுல, நமக்கு கேடு உண்டாக்குறதுல. அதான் பைபிள் சொல்ல திருடன்னு சொல்லியிருக்கு. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். சாத்தான் எப்போவுமே எல்லா தீமைக்கும் பின்னால் இருந்து அவன் செயல்படுகிறான். உங்கள் வாழ்க்கையில் வருகிற நன்மைகளை கெடுக்க நினைக்கிறான். இது சாத்தானுடைய வேலை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில் இன்றைக்கி இருக்கிறீங்கன்னா அதற்கு தேவன் காரணம் அல்ல, அல்லது சில மனிதர்கள் காரணம் அல்ல. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்லா கேடான காரியங்கள், தீமையான காரியங்கள், துன்பமான காரியங்கள், பலவிதமான போராட்டமான காரியங்கள், இதற்கு பின்னால் சாத்தான் இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். அவன்தான் தீமைகளை செய்கிறான். ஆனால் இயேசு எதற்காக வந்தாராம்? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படிங்கிறார். அப்போ தெய்வம் நமக்கு பரிபூரணமான ஒரு நித்திய வாழ்வை தருகிறார். அதான் பரிபூரண ஆசீர்வாதம். பரிபூரணமான ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான்னு சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா? அந்த பரிபூரண ஆசீர்வாதம்னா என்ன? பரிபூரணமான ஒரு ஜீவன். இந்த பூமியில் நம்ம கொஞ்ச காலம்தான் வாழப்போகிறோம். கொஞ்ச காலம் நம்முடைய வாழ்க்கை ஓட்டம். நமக்கு ஒரு ஆயுசு நாட்களை தேவன் குறித்திருக்கிறார். அந்த ஆயுசு நாட்களில் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதற்கு எத்தனை வருடம் எத்தனை காலம் நமக்கு யாருக்குமே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்போ உண்டாகும் என்று யாராலுமே நம்மளால் கணிக்கவே முடியாது. தேவன் அந்த ரகசியத்தை நமக்கு சொல்லவும் மாட்டார். ஒரு நாள் இந்த உலகத்திலிருந்து நம்ம போவோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இந்த உறவுகளை எல்லாம் விட்டு, இந்த உலகத்தில் காண்கிறவைகளை எல்லாவற்றையும் விட்டு ஒரு நாள் நம்ம பயணமாக வேண்டியது இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு நமக்கு போனாலும் தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு நித்திய பரிபூரண ஜீவனை நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். யோவான் சுவிசேஷத்தில் நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார்னா, என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆண்டவரை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு ஒரு நித்திய பரிபூரணமான ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார், ஒரு நித்திய வாழ்வு வைத்திருக்கிறார். எனவே இந்த உலகத்தில் துன்பம், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்களின் வழியாக நீங்கள் போகிறீங்களா? உங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவை தேவன் வச்சுருக்கிறாரு. அந்த முடிவில் நீங்கள் நித்திய வாழ்வில் தேவனோடு கூட வாசம் பண்ண முடியும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால். அடுத்து நம்ம படிக்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை எப்படி வச்சிருக்கிறார்னா, 2 கொரிந்தியர்களின் நிருபம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை
இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். மிகுந்த தைரியத்தோடே உங்களோட பேசுகிறேன். உங்களை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். உங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன். எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் எங்களுக்கு உண்டான சகல உபத்திரவத்திலும் பரிபூரண சந்தோஷமாயிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொன்னாரே, அந்த பரிபூரண ஆசீர்வாதம் என்னவாம்? உபத்திரவத்தில் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற பரிபூரணமான ஆசீர்வாதம். உபத்திரவத்தில் சந்தோஷமாக இருக்கிற ஒரு வாழ்க்கை. இது உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தேவை. உபத்திரவத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து தவிர்க்கவே முடியாது. கஷ்ட நஷ்டங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து முற்றிலும் துடைத்து போட உங்களால் முடியவே முடியாது. அது எல்லா மனுஷனுக்கும் அது உலகத்தில் உண்டு. இன்றைக்கி எவ்வளவோ நல்லா இருக்கக்கூடிய மனுஷன், எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் எல்லாமே நல்லா இருக்கிறேன்னு சில மனுஷன் ரொம்ப பெருமையாக, மற்றவங்களுக்கு முன்னால் ரொம்ப மேட்டிமையாக, மற்றவங்களை ரொம்ப அற்பமாக எண்ணிக்கொண்டு சில மனிதர்கள் இப்படி வாழ்கிறாங்க. ஆனால் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு பள்ளம் இருக்கிறது, ஒரு பாடுகளின் பாதை, ஒரு நெருக்கத்தின் பாதை, ஒரு துன்பத்தின் பாதை இருக்கிறது. அது எல்லா மனுஷனுக்கும் பூமியில் நியமிக்கப்பட்டது தான். துன்பப்படாமல் கஷ்டத்தின் வழியாக போகாமல் ஒரு மேன்மை அடைஞ்ச மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஸ்தோத்திரம். அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்பட வேண்டிய காலங்கள் வரும். அப்படி நெருக்கப்படுகிற காலங்களில் தேவனை சார்ந்திருந்தால் அந்த உபத்திரவத்தில் நமக்கு என்ன கிடைக்குமா? பரிபூரணமான ஒரு சந்தோஷத்தை வச்சிருப்பார். சில மனுஷர்கள் எல்லாம் பாருங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய பாடுகளில் அந்த பாடுகளை கடந்து போக அவங்களுக்கு தைரியம் இல்லாமல், அந்த பாடுகளில் சகிக்கிறதுக்கான ஒரு சகிப்பு தன்மை இல்லாமல், அந்த உபத்திரவங்களை பொறுமையோடு சகிக்க முடியாமல், அந்த உபத்திரவம் தாங்க முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொள்ளுகிறாங்க. நான் இந்த செய்தியை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இந்த செய்தியை கொடுக்கறதற்காக நான் தயாராகி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அருமையான சகோதரி தொலைபேசியில் பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள் செய்தியை நான் யூடியூப் சேனலில் பார்த்தேன், எனக்கு உங்கள்கிட்ட பேசி ஜெபிக்கணும்னு ஒரு ஆசை. அவங்க ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காரியத்தை சொல்கிறாங்க. பல வருஷமாக பயங்கரமான ஒரு கடலில் சிக்கி வெளியே வர முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன். நான் என் கணவனை பார்த்து இன்றைக்கி காலையில் தான் கேட்டேன், நம்ம 2 பேரும் செத்து போயிடலாமா? எல்லாரும் நம்மளை நிந்திக்கிறாங்க. நல்லா வசதியாக இருந்தேன், நல்லா வசதியாக வாழ்ந்தோம், இன்றைக்கி கடன் தலைக்கு மேலே மிஞ்சி விட்டது, செத்து போயிடலாமா என்று என் கணவனிடத்தில் கேட்டேன். அவர் சொன்னார், நம்ம செத்து போனால் நம்ம பிள்ளைகள் அனாதையாகி விடுமே, அதனால் வேண்டாம், எவ்வளவோ பாதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம், இதையும் நம்ம தாண்டலாம் என்று சொல்லி அவர் எனக்கு தைரியம் சொன்னார். ஆனால் எனக்கு இதிலேருந்து எப்படி மீண்டு வர தெரியலை, எனக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு அவங்க அன்போடு கூட கேட்டுக்கொண்டாங்க. அந்த சகோதரிக்கு தொலைபேசியில் இன்றைக்கு நான் அவர்களுக்காய் ஜெபித்தேன், தைரியம் சொன்னேன். நீங்கள் இந்த பாடுகளை தாண்டி வர முடியும், நீங்கள் இந்த உபத்திரவத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். அதற்கு ஒரே ஒரு வழி, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ள நீங்கள் தீர்மானம் எடுத்து இன்றைக்கு இயேசுவோடு கூட பயணிக்க முன்வருவீர்கள் என்றால், இயேசுவை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடக்க நீங்கள் தீர்மானிப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பயங்கரமான கஷ்டமாகிய கடனிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும் என்று அவர்களுக்கு நான் தைரியம் சொல்லி ஜெபித்தேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பலவிதமான உபத்திரம் அனுபவிக்கிறீங்களா? பாடுகள் மத்தியில் போகிறீங்களா? தாங்கவே முடியலை, செத்து விடலாம் என்று நினைக்கிறீங்களா? தற்கொலை உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனைக்கான முடிவல்ல.
நீங்கள் இன்றைக்கு மறிக்கிறீர்கள், தற்கொலை பண்ணுகிறீர்கள் என்று சொன்னால், அல்லது தற்கொலை பண்ணலாம் என்று யோசிக்கிறீர்கள் என்று சொன்னால், அது பிசாசு உங்கள் இருதயத்தில் கொண்டு வருகிற ஒரு எண்ணம். தற்கொலை உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வை தராது. அது உங்களை நித்திய நரகத்திற்கு கொண்டு போய்விடும். எனவே நீங்கள் வாழ வேண்டும், நீங்கள் சவாலை எதிர்கொள்ள வேண்டும். அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த உபத்திரவத்தில் நீங்கள் பரிபூரணமான சந்தோஷமாய் வாழ்வதற்கு இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். இயேசுவினிடத்தில் ஜெபித்து பாருங்கள். இயேசுவினிடத்தில் உங்களுடைய உபத்திரவத்தை சொல்லி பாருங்கள். ஐயோ ஆண்டவரே, நான் பாடு அனுபவிக்கிறேன், உபத்திரவம் அனுபவிக்கிறேன், என்னுடைய சந்தோஷமெல்லாம் போய்விட்டது, எனக்கு சந்தோஷத்தை கொடும் என்று நீங்கள் கேட்டால், பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல உபத்திரவத்தில் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். காரணம், பவுல் அப்போஸ்தலன் பயங்கரமான உபத்திரவத்தின் வழியாக வந்த ஒரு மனுஷன். அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவர் போகிற இடமெல்லாம் அவருக்கு உபத்திரவம் இருந்தது. அவரை அடித்தார்கள், நிந்தித்தார்கள். ஒரு முறை அடித்து அவரை தூக்கி எறிந்துவிட்டு போய்விட்டார்கள். செத்து போய்விட்டான் என்று சொல்லி அவரை தூக்கி வீசி எறிந்துவிட்டு, தெருவில் வீசி எறிந்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் அங்கே இருந்தும் அவர் உயிர் பிழைச்சி அந்த பாடுகளிலையும் அவர் கடந்து வந்தார். கப்பலிலே பயணிக்கும் போது அவர் பயணித்த கப்பல் சுக்குநூறாக நொறுங்கி கடைசியில் ஒரு தீபில் போய், ஒரு கரையில் போய் சேர்ந்து, அங்கே போய் அந்த மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அந்த மக்கள் ஆதரவு கொடுத்து அங்கே பயங்கரமான குளிர் இருந்ததுனால அங்கே உஷ்ணத்தில் இந்த தீ மூட்டி அதில் சூடு காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கையில் ஒரு விஷ பாம்பு முதற்கொண்டு கடித்தது. அதன் மத்தியிலெல்லாம், அந்த பாடுகள் மத்தியிலெல்லாம் பவுல் சொல்லுகிறார், உபத்திரவத்தில் பரிபூரண சந்தோஷமாக இருக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவம் தாங்க முடியாமல் வாழ்க்கையை முடிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? முட்டாள்தனமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டாம். கோழைத்தனமான ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். உங்கள் பிரச்சனைக்கு பரிகாரம் உண்டு. நான் கேரண்டியாக சொல்கிறேன், உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஒரு பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரத்தை கொடுக்கிறவர் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனும் அல்ல, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிபூரணமான ஒரு சந்தோஷத்தை தர அவராலே முடியும். அடுத்ததாக கொலோசியர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள சகல பரிபூரணமும் வாசமாக இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல பரிபூரணமான ஒரு நிறைவுள்ள ஒருவரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் உங்களை நேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக உங்கள் வாழ்க்கையின் தேவையை சந்திக்க யாராலும் முடியாது. உங்கள் கணவரால் பூர்த்தி செய்ய முடியாது, உங்கள் மனைவியால் பூர்த்தி செய்ய முடியாது, உங்கள் பிள்ளைகளால் பூர்த்தி செய்ய முடியாது. இந்த உலகத்தில் யாராலையும் உங்களை நிறைவாக பரிபூரணமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு முடியாது. இயேசு கிறிஸ்துவால் ஒருவரால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணமான ஒரு நிறைவை உங்களுக்கு தர முடியும். ஏனென்றால் சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாக இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு அவர்கிட்ட போனாலும் தீர்வு இருக்குது. நீங்கள் என்ன ஒரு தேவை அவர்கிட்ட சொன்னாலும் அவரால் தீர்த்து வைக்க முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு வறுமையில் வாடினாலும், அல்லது கண்ணீரில் வாடினாலும், அல்லது தவிப்பில் நீங்கள் வாழ்ந்தாலும், வழியே தெரியவில்லை என்று திகைத்து நின்றாலும், ஒருபோதும் வெளியே வர முடியாத அளவுக்கு பயங்கர சிக்கலில் நீங்கள் சிக்கி கிடந்தாலும், யாராலையும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வர முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை எவராலும் விடுவிக்க முடியாதுன்னு இருந்தாலும், இயேசு கிறிஸ்து ஒரு நொடியில் எல்லாவற்றையும் மாற்றி போட முடியும். அவரிடத்தில் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. காரணம், அவர் சகல பரிபூரணமும் அவருக்குள் நிரம்பி இருக்கிறது. இந்த பரிபூரணமான ஒரு நிறைவை, இந்த பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்மையாக தர முடியும். எனவே இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரிடத்தில் உங்களுடைய இருதயத்தை முற்றிலுமாக ஒப்புக் கொடுங்க. நான் இயேசுவுக்காக வாழ்வேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுங்க.
இதுவரைக்கும் நீங்கள் இயேசுவை அறியாமல் இருந்தால் இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும், ஆலோசனை தர வேண்டும் என்றால் நீங்கள் தொலைபேசியில் கொடுக்கப்படுகிற எண்ணில் எங்களோடு தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களுக்காக என்ன விஷயத்துக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு ஆண்டவரோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்தி தருவதற்கு நாங்கள் நிச்சயமாக முடிந்த அளவு முயற்சி செய்வோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டுவார். நீங்கள் படுகிற இந்த பாடுகளிலிருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இயேசு கிறிஸ்துவால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் பூரணமான தேவன். அவர் இந்த பூமியில் வரும்போது அவர் வாழ்ந்திருந்த காலங்கள் அவர் சொன்னார், என்னிடத்தில் குறை உண்டென்று உங்களில் யாரால் சொல்ல முடியும்? என்னிடத்தில் குறை உண்டென்று உங்களால் யாரால் சொல்ல முடியும்? அந்த அளவுக்கு அவர் பூரணம் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் யார்கிட்ட போனாலும் உங்களுக்கு தீராத பிரச்சனை, யார்கிட்ட போனாலும் முடிச்சு வைக்க முடியாத, தீர்வு காண முடியாத பிரச்சனையாக இருக்கலாம். செய்வனையாக இருக்கலாம், கட்டுகளாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம். வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் சில சிக்கலில் மாட்டி வெளியே வர முடியலை, தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னாலும் உங்களை அழகாக அருமையாக ஆண்டவர் வெளியில் கொண்டு வர முடியும். இந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு நீங்கள் வந்து பாருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். அந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 28:20 சொல்லப்பட்டிருக்கு, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறணுமா நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் மாறணும். நீங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டு துன்மார்க்கமாக நடந்து கொண்டு பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று நினச்சா ஒரு நாளும் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்கள் வாழ்க்கையில் உண்மை உண்டாக வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எப்படி உண்மை உண்டாகும்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறதன் மூலமாக மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உண்மையாக மாறும். அது வரையிலும் பொய்யும் தீமையும் பாவமும் அசுத்தமும் எல்லா மனுஷனையும் சூழ்ந்திருக்கும். இயேசு தான் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தவர். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நமக்காக இரத்தம் சிந்தினவர். இயேசுவால் மட்டும்தான் நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். வேறு யாராலையுமே முடியாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த பூவுலகத்தில் மனுஷனுடைய பாவங்களிலிருந்து மீட்டு அவனை உண்மையுள்ள மனுஷனாக மாற்றுவது இயேசுவால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்கிட்ட நிறைய பாவம் இருக்குது, தெரிஞ்சும் தெரியாமலும் உள்ளத்திலையும் வெளியிலையும் பலவிதமான பாவம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால் இன்றைக்கு இயேசு அண்டைக்கு வாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 51ஆம் சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த வேத வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 51:6. இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் விரும்புவது என்ன? உங்கள் உள்ளம், நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு. நம்முடைய உள்ளம் உண்மையாக மாறணும்னா தன்னால் மாறாது. நீங்கள் உங்கள் சுய முயற்சியினால் நீங்கள் உண்மையுள்ளவங்களாக வாழ முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் நல்ல நடந்து நீங்கள் நல்ல காரியங்களை செஞ்சாலும் நீங்கள் உண்மையுள்ளவங்களாக மாறிட முடியாது. நம்மளை உண்மை உள்ளவர்களாக மாற்றணும் ஒருத்தர். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறாரு. உள்ளத்தில் கேடான சிந்தனைகள், அசுத்தமான காரியங்கள், அருவருப்பான செயல்கள், பாவ எண்ணங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குமென்றால் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நம்முடைய இருதயம் உண்மையாக மாறணும். மனசாட்சிக்கு விரோதமாக எதுவும் செய்யாமல் கடவுளுக்கு பயந்து நம்ம எல்லா காரியங்களையும் நம்முடைய இருதயம் உண்மையாக மாறணும்னு சொல்லி நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவ உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள். அவர் உள்ளே வந்த உடனேயே நம்முடைய உள்ளத்தை உண்மையுள்ள ஒரு உள்ளமாக மாற்றிடுவார். உண்மையுள்ள ஒரு உள்ளமாக மாற்றி விடுவார். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின.
உங்களை புதிய மனுஷனை மாற்றிடுவார். உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்துடுவார். ஒரு புதிய உள்ளத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். அந்த புதிய இருதயம் உங்களுக்குள்ளே வரும்போது உங்கள் புதிய இருதயத்தில் உண்மை உண்டாகும். அப்படி அந்த புதிய இருதயத்தோடு நீங்கள் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக தேவனால் மாற்றப்படும் போது பரிபூரணமான ஆசீர்வாதத்தை மேலே சொல்ல நம்ம வாசித்து கேட்ட இன்றைக்கி தியானித்த ஒவ்வொரு நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். இன்றைக்கு அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இயேசு கிறிஸ்துவை இப்பொழுதே உங்கள் உள்ளத்தில் நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை உங்களுடைய கடவுளாக நீங்கள் இன்றைக்கி உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த நாளிலிருந்து உங்கள் உள்ளம் மாற்றப்படும், உங்கள் உள்ளத்தில் உண்மை உண்டாகும், நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக மாறிடுவீங்க. உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல கணவராக, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல விளக்காக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அந்த உண்மையினால் நீங்கள் நிறைய பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவீங்க. அவரிடத்திலிருந்து ஆனந்தத்தை பெறுவீங்க, நித்திய பேரின்பத்தை பெறுவீங்க, கிருபையின் மேலே கிருபையை பெறுவீங்க, பரிபூரணமான ஜீவனை பெறுவீங்க. உபத்திரவத்தில் சந்தோஷமாய் வாழ உங்களால் முடியும். இப்படிப்பட்ட பரிபூரணமான நன்மைகளை இயேசு உங்களுக்கு தர விரும்புகிறார். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் இந்த நேரத்தில் இருக்கிற இடத்தில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபியுங்கள். இந்த நாளில் நேரலையில் பார்க்கிறவர்கள், தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் இருக்கிற இடத்தில் முடிந்தால் முழங்கால் படியிட்டு கூட, இயேசுவே என் வாழ்க்கையில் இவ்வளவு நான் துன்பத்தில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது ஒப்பு கொடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று ஒப்பு கொடுத்து ஒரு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகள், அவங்க உள்ளத்தில் ஒரு உண்மையான இருதயமாக அவங்க உள்ளத்தை மாற்றி இன்றைக்கே நீர் அவங்களுக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடும். என்னென்ன காரியங்களிலெல்லாம் உங்கள் பிள்ளைகள் எதிர்பார்த்து ஒரு நிறைவான நன்மைகளையும் ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்களோ அந்த ஆசீர்வாதங்களை இன்றைக்கு சுதந்திரிப்பதற்கு பரிசுத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகம் பாராட்டுவீராக. வியாதியின் கொடுமை, வேதனை, பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பலவிதமான இன்னல்கள் மத்தியிலும் கண்ணீரோடு கூட வாழ்ந்திருக்கிற பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவார்களாக. அவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாவதாக. அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Grainagar, 2nd Street East, Chuchuguri. Contact 944 277 8986.